ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. நான் மளிகை பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாமா. அதாவது எல்லா பொருட்களும் இருக்காது, எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் இதில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இது கூட சேர்த்துக்கிடலாம். அதாவது ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி நம்ம வாங்குவோம், அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி நான் இப்போ அரிசியில் என்னதெல்லாம் வாங்கியிருக்கேன்னா, செங்கல்பட்டு அரிசி. எங்கள் ஊரில் செங்கல்பட்டு அரிசி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் அதில் ஒரு 25 கிலோ ஒரு பை நாங்கள் எடுத்தோன்னீங்களா. இப்போ 26 கிலோ வருது. அது எடுத்தோன்னா எங்களுக்கு ஒரு மாதம் ஓடும். அதுக்கு பிறகு பச்சரிசி நாங்கள் விலைக்கும் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசி இருந்தாலும் பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு அதிலையே நான் மாவுலாம் திரிச்சுக்கிடுவேன். அதுக்கு பிறகு பாஸ்மதி ரைஸ், அதில் தாவூத் வாங்குவேன். அது எனக்கு நல்லா இருந்தது போல் இருக்கும், அதனால் அந்த ரைஸ் வாங்குவேன். அவ்வளோதான். அப்புறம் பருப்பு வகையெல்லாம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, மறுபடியும் மணிப்பருப்பு அப்படிங்கிறது அந்த உருட்டு உளுந்து தொலி இல்லாதது, மறுபடியும் தொலி உளுந்து நம்ம இட்லிக்கு போடுவோம்ல அது, அப்புறம் பொரியலில் இது எவ்வளோ போட்டிருக்கேன். அப்புறம் பருப்பு வகை பயிர் வகையெல்லாம் சிறுபயிறு, அப்படி கொண்டக்கடலை, அடுத்து பயிர் வகைகள் அதில் சிறுபயிறு, அப்புறம் கொண்டக்கடலை, அதில் வெள்ளை கொண்டக்கடலையும் இருக்குது, கருப்பாக இருக்குது. ஒரு தடவை இதுன்னா ஒரு தடவை அது, அந்த மாதிரி வாங்குவோம். மறுபடியும் மொச்சையும் அதே மாதிரி தான், வெள்ளை மொச்சை வாங்கிடுவேன், கருப்பு மொச்சை வாங்க மாட்டேன், வெள்ளை தான் ரொம்ப வாங்குறது. அடுத்து பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி ரெண்டுமே வாங்குவேன். மறுபடியும் முழு உளுந்து இதெல்லாம் சில நேரம் மொத்தமாகவே வாங்கி வச்சுருவேன். அடுத்து ராஜ்மா, நிலக்கடலை, மீல் மேக்கர் இது இவ்வளோ வாங்கிடுவோமா. அப்புறம் மற்ற ஜாமான் நம்மளுக்கு ஒரு சில ஜாமான்கள் இருக்கும்ல, அதில் இதெல்லாம் சீனி, அது பிறகு நாட்டு சர்க்கரை, அப்புறம் இந்த உருண்டை வெள்ளம்னா மண்டை வெல்லம் அது, அதுக்கு பிறகு பால் ரவை, கோதுமை ரவைங்கிற கல்லுப்பு, தூளுப்பு, அப்புறம் கல்லுப்பு தூளுப்பு நான் இந்துப்பு வாங்குவோம். அதனால் எங்களுக்கு அது கோதுமை ரவை வீட்டிலே கோதுமை இருக்கும்ல, அந்த நம்ம கோதுமை வாங்குவோம் விலைக்கு, அந்த கோதுமையை அவிச்சு காய வச்சு ரவைக்கு எடுத்துக்கிடுவேன். அடுத்து சேமியாவில் ராகி சேமியாவும் வாங்கிக்கிடுவோம், சாதா சேமியா இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கிக்கிடுவோம். மறுபடியும் அவல் எங்கள் ஊரில் கிடைக்கும், அந்த அவல் வாங்கிக்கிடுவோம். இங்கேயே கொண்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கிடுவோம். அப்புறம் நூடுல்ஸ் அந்த பெரிய பாக்கெட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அது வாங்கி வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். நல்லா ஒயிட்டாக இருக்கும்ல அந்த இது, சின்ன சின்ன பாக்கெட் அதெல்லாம் வாங்க மாட்டேன், மேகி அந்த மாதிரி. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஜவ்வரிசி இது எவ்வளோ நம்ம இதில் வாங்கிடுவோம். அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் ஜாமான் இருக்குது, என்னதெல்லாம் பார்க்கலாமா. மசாலா பொருள், கடுகு, வத்தல், வெந்தயம், மிளகு, சீரகம், மல்லி, அப்புறம் கட்டிக்காயம், தூள் காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, மராட்டி மூக்கு, சோம்பு, கசகசா, எள்ளும் மொத்தமாக வாங்கிடுவேன். மறுபடியும் இதில் காயம், கட்டி காயத்தை கொஞ்சம் வறுத்து அதை தூளாக்கி வச்சுடுவேன். சிலனைக்கு டப்பாவும் வாங்கிக்கிடுவோம். வத்தல் 1 கிலோ வாங்குவோம். அதுக்கு பிறகு ஒரு 1/4 கிலோ தால்சம் பண்ணுறதுக்கு தனியாக வாங்கிடுவோம். மல்லி வாங்கி இதெல்லாம் போட்டு திரிக்கவும் செய்வோம். மறுபடியும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஒரு தடவை வாங்கினாலே கொஞ்சம் நாளைக்கு வரும், அதனால் அது அப்படி வீட்டில் இருக்கும். நிறைய பிரிஞ்சி இலை அவங்க வெளியில் போனாங்கன்னா அந்த இலை முந்தையே வாங்கிட்டு வந்த இலையே நிறைய ஒரு டப்பா நிறைய காய வச்சு எடுத்து வச்சுட்டேன், அதனால் அது நிறைய இருக்கும், அதெல்லாம் வாங்க மாட்டேன். மறுபடியும் மீதமான ஜாமான் எல்லாமே வாங்குவேன். அப்புறம் தீர்ந்த பிறகு அப்படி ஒவ்வொன்றா வாங்கிக்கிட்டுறது தான். அதுக்கு பிறகு மாவு வகைகள் என்னதெல்லாம் சொல்லி பார்த்துக்கலாமா. கோதுமை மாவு வீட்டிலே திரிச்சிருவேன். அடுத்து மைதா மாவு அது வாங்குவோம். மறுபடியும் கடலை மாவு அதை வாங்கிட்டு வந்துடுவோம், பிஜேடி கடலை மாவு. அடுத்து ராகி மாவு அது வீட்டில் திரிச்சிருவேன். அடுத்து கான் மாவும் வாங்கிட்டு வருவோம், அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. கம்பு மாவும் வீட்டில் திரிச்சிருவேன், அரிசி மாவும் வீட்டில் திரிச்சிருவேன். பச்சரிசி இருக்குல்ல அதில். அப்புறம் ராகிலாம் நாங்கள் வாங்கி நல்லா அலசி காய வச்சு அதை திரிச்சிருவோம். அடுத்து அதில் இடியாப்பத்துக்கும் தனியாக திரிச்சு போட்டுருவேன், புட்டுக்கும் தனியாக திரிச்சு வச்சுருவேன். அப்படி தான் மாவுலாம் நான் வீட்டில் ரெடி பண்ணுறது. அப்புறம் பொடி வகைகள் பார்க்கலாம், என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா. மஞ்சள் பொடி, மஞ்சளாக அவங்க மொத்தமாக மஞ்சள் பொடி திரிச்சிருவோம். வத்தல் பொடி, மல்லிப்பொடி 3மே நம்ம வீட்டில் திரிச்சிருவோமா. அடுத்து சிக்கன் மசாலா அதை வீட்டில் வத்தல், மல்லி, சீரகம் எல்லாமே போட்டு அப்படி பட்டை, கிராம்பெலாம் போட்டு திரிச்சிருவேன் வீட்டில். சிக்கன் 65 நம்ம வெளியில் கடையில் வாங்குவோம். பிரியாணி மசாலா முந்தி திரிச்சு வச்சுருந்தேன், இப்போ கடையிலே வாங்கிடுவேன். கரம் மசாலா இதை நம்ம வீட்டில் திரிச்சிடலாம். சாம்பார் பொடி, ரசப்பொடியெல்லாம் கடையில் தான் வாங்குவேன், ஏன்னா
பேபி சாம்பார் பொடி நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில். அடுத்து ரசப்பொடி வந்து செட்டிநாடு ரசப்பொடி அது வாங்குவேன். அப்புறம் மட்டன் மசாலாவும் கடையில் சில நேரம் வாங்கிக்கிடுவேன், இல்லைன்னா நம்ம வீட்டில் செய்கிறது தான். மிளகு பொடி, சீரகப்பொடி, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, ஊறுகாய் பொடி, இட்லி பொடி, கேசரி பவுடர் கடையில் வாங்கிடுவேன். மறுபடியும் எல்லா பொடியுமே வீட்டில் தான் திரிப்பேன், நானே திரிச்சுக்கிடுவேன். மறுபடியும் ஊறுகாய் பொடின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல, வேறு ஒன்றும் இல்லைங்க, கடுகும் வெந்தயமும் வறுத்து திரித்து வச்சுருப்போம்ல, அதுதான் ஊறுகாய் பொடி. அதுவும் வீட்டில் வச்சுருப்பேன். திடீர்னு ஒரு 10 நெல்லிக்காய் இருக்குனாலும் உடனே அந்தால திரித்து அதை போட்டுறது. அதுக்காக தான் அந்த பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். மறுபடியும் இட்லி பொடி எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நம்ம இட்லி பொடி தயார் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பானங்கள், அதாவது நம்ம காஃபிலாம் குடிப்போம்ல, அதுக்கு என்னதெல்லாம் அப்படின்னா காஃபி தூள், ப்ரூவும் குடிப்போம், சன்ரைஸும் குடிப்போம். அது வந்து நம்ம ப்ரூலாம் பெரிய பாக்கெட் வாங்கிடுவோம், சன்ரைஸ்னால் சின்ன சின்ன பாக்கெட் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கிடுவேன். டீ தூள் வாங்கி வச்சுக்கிடுவோம். க்ரீன் டீ வந்து அது வாங்கியிருந்து அது கொஞ்சம் இருக்குது, அதனால் அந்த க்ரீன் டீ இருக்குது. முந்தி அவங்க அப்பா குடிப்பாங்க, நானும் குடிப்பேன். இப்போ நம்மளாம் அதெல்லாம் குடிக்கிறதில்ல. அடுத்து சுக்கு காபி பவுட்ரு, அது வந்து நான் வீட்டிலேயே செஞ்சுப்பேன். சுக்கு, மல்லி, மறுபடியும் மிளகு எல்லாம் போட்டு, ஏலக்கெல்லாம் போட்டு அதை வந்து திரித்து வச்சுக்கிடுவேன். அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். மாதிரி டிலைட் காஃபி தூள் கடையில் வாங்க, அதாவது கருப்பட்டி காஃபி தூள். அப்புறம் ஜூஸு, நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கிடலாம். ஏன்னா பசங்களுக்கு ஒவ்வொரு நாள் லீவ், சண்டே லீவில் ஏதாவது கொடுக்குறதுக்கு. அது மாதிரி ரோஸ் மில்க்கு, அதே மாதிரி பாதாம் மில்க்கு, இதெல்லாம் வீட்டிலையே ரெடி பண்ணிடுவேன். ஹார்லிக்ஸாக முந்தி வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பூஸ்ட், அதெல்லாம் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணது தான். இப்போ அதெல்லாம் தேவையுள்ள நேரம் எது வேணுமோ அதை செஞ்சுக்கிடுறது. அடுத்து சிறுதானியம், அதில் என்னென்ன வகைலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துலாமா? இதெல்லாம் நாங்கள் வாங்குவோம், அதாவது ஒன்று இல்லைன்னா ஒன்று வாங்குவோம். அப்படி இப்போ 2-3 இந்த தடவை வாங்கினோன்னா அடுத்த தடவை 2-3 வாங்குவேன். ஆனால் கம்பும் கேப்பையும் வந்து எப்போவுமே வாங்குவோம். வரகு, சாமை, குதிரைவாளி, தெனை, அப்புறம் சோளம், கேழ்வரகு, கம்பு, இவ்வளோ இருக்கா. கேப்பையும் கம்பும் வந்து 2மே வாங்குவோம். அடுத்து அது வந்து அவங்களுக்கு வச்சு கொடுப்பேன், கஞ்சி வச்சு கொடுப்பேன். அதனால் வரகு, சாமை, குதிரைவாளி இதெல்லாம் நம்ம இட்லிக்கு போடலாம், இட்லி, தோசை அதெல்லாம் சுடலாம். அது போக நம்ம சாதமும் பொங்கலாம், அதாவது பொங்கல் கிணங்கெல்லாம் வைக்கலாம். மறுபடி கேசரி மாதிரி கிண்டலாம். அதுக்கு பிறகு அப்படியே நிறைய பாயசம் வைக்கலாம், எல்லாமே செய்யலாம் வரகு, சாமை அதிலலாம். அதனால் அந்த சிறுதானிய வகைகளும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிடுவேன் தேவைக்காக. 1 கிலோ வாங்கினேன்னா எனக்கு கொஞ்ச நாள் ஓடும், அதனால் அப்படியே வச்சுக்கிடுவேன். எண்ணெயில் என்னதெல்லாம் பார்க்கலாமா? தேங்காய் எண்ணெய், அடுத்து கடலெண்ணெய். தேங்காய் எண்ணெய் நாங்கள் வீட்டிலையே நம்ம தேங்காய் ஆட்டி எடுத்துருவோம். கடலெண்ணெய் அவங்க கடையில் வாங்கிட்டு வருவாங்க, நல்லெண்ணெயும் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது செக்கில் ஆட்டுவாங்கள அந்த இடத்துலவே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு ஆயில், ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒன்று வாங்கிக்கிடுவோம், ஏதாவது ஒரு அவசரத்துக்கு, அதாவது ஒரு பொரிக்க வாங்க, அப்படி அந்த இதுக்கு அதை வாங்கிக்கிடுவோம். அதனால் ரீஃபண்ட் ஆயில். மறுபடியும் நெய் வாங்குவோம், வெண்ணெய் வாங்க மாட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்த்து வாங்கிடலாம், நான் நெய் வாங்கிடுவேன். மறுபடியும் டால்ட்டா ரொம்ப வாங்க மாட்டேன், ஆனால் எப்போமாவது ஒருக்கா தேவைப்பட்டா. பன்னீர் வீட்டிலையே செஞ்சுருவோம். மறுபடியும் சீஸ், அவ்வளோதான் இதில். அப்புறம் ஊறுகாய் இருக்குது. ஊறுகாயில் இதில் இருக்கிற ஊறுகாய் எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதனால தான் அந்த ஊறுகாய் அவ்வளோ பேரை எழுதி வச்சுருக்கேன். நார்த்தங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் தீயல், எங்கள் ஊர் நார்த்தங்காய் தீயல், அதாவது நாகர்கோயில் நார்த்தங்காய் தீயல். மறுபடியும் மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மீன் ஊறுகாய், மட்டன் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், பிரான். இது எவ்வளோ அதில் வந்து நான் போட்டது. அதனால் நான் இதெல்லாம் அடிக்கடி எது கிடைக்குதோ கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா அந்த நேரம் செய்வோம், அதனால் அது அப்படி இருக்குது. மறுபடி இந்த சைடில் வந்து பழங்கள் இருக்குது, அதாவது பேர்த்தம்பழம், அப்புறம் அத்திப்பழம், அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அக்ரூட்டு, பிஸ்தா, வால்நட்டு, கருப்பு திராட்சை, மாதிரி ஆளி விதை, வெள்ளரி விதை. இந்த விதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து அதை நல்லா பொடியாக்கி அதுக்கு பிறகு அதை நல்லா கொஞ்சோண்டு கருப்பட்டி போட்டு திரித்து பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தி வேறு. அதனால் அதுவும் வாங்கிக்கிடுவோம். உடையெல்லாம் தின்பண்டங்கள், கடலை மிட்டாய், அது சாப்பிட்ட உடனே ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மதியானம் சாதம் சாப்பிட்ட பிறகு எள்ளு உருண்டை வீட்டிலே செஞ்சுருவேன். மாதிரி வறுத்த நிலக்கடலை அதை வாங்கி அதையும் நல்லா நல்லா தொலிலாம் எடுத்துகிட்டு அதையும் திரித்து பசங்களுக்கு நல்லா கருப்பட்டிலாம் போட்டு இடித்து கொடுப்பேன். மாதிரி அரிசி பொரி ஒரு பாக்கெட் வந்து எவ்வளோ 10 ரூபாய் என்னது தான், அதில் நிறைய நல்லா வாங்கி வச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்,
பிஸ்கட்டு, ரஸ்க்கு இதெல்லாம் எப்போமாவது ஒரு சில நேரம், அதாவது எப்போதும் அப்படின்னு இல்லை, எப்போவாவது தேவைக்கு அப்படி வாங்கிக்கிடுவோம். மறுபடி வத்தல், சுண்டக்காய் வத்தல், அது வந்து கடையில் வாங்குவோம். மறுபடியும் மோர் மிளகா அதெல்லாம் நான் வீட்டிலே போட்டுருவேன். சீனியரக்காய், கோவக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே வீட்டிலையே ஊற வச்சு காய போட்டுருவேன், இந்த வத்தல் எல்லாமே. அப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோன்னா அடுத்து என்னது இருக்குது அப்படின்னா மருந்து. சுக்கு, ஓமம், துப்பிலி, நற்குணம், சாலியல், சதகுப்பா, மஞ்சள்னால் அந்த உரசு மஞ்சள், அந்த மஞ்சள் வந்து இந்த மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு அப்படியே அந்த மருந்துக்கெலாம் தேவைப்படும்ல, அதனால் இது வச்சுக்கிடுறது. மற்றபடி மிளகுலாம் ஏற்கனவே எழுதிட்டோமா, அதனால். அடுத்து வந்து இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது முகத்துக்கு பவுடர் தேவைப்படும். அதாவது அழகுன்னு சொல்லி போட்டிருந்தேன், ஆனாலும் நம்ம வெளியில் போகும்போது சும்மா நம்ம முகத்துக்கு பவுடர் போடுறதுக்கு பாடி ஸ்ப்ரே, ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் குளியல் சோப்பு, பழுத்தில் இருக்கிற ப்ரஷ், இப்படி கொஞ்சம் நம்மளுக்கு தேவையுள்ளது மட்டும் குளியல் பொருட்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அது அவ்வளோ நம்மளுக்கு நார்மலாக எல்லார் வீட்லேயுமே தேவையானது மட்டும். மற்றபடி அவங்கவுங்க தேவைக்கு முகத்துக்கு என்னென்னலாம் போடுவாங்களோ அவங்க தேவைக்கு வாங்கிக்கிடுவாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு எது தேவையோ அப்படி வாங்கிக்கிடுவோம். ஏன்னா இதுதான் வாங்குங்க அப்படி சொல்லக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான் எழுதலை. அடுத்து டாய்லெட்டுக்குள்ளது வந்து டாய்லெட் கிளீனிங் வந்து அதில் உள்ள லிக்யூடு, பினாயில், டெட்டால் வந்து எல்லாருமே சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக டெட்டால் தேவை தான். அப்புறம் தரை நம்ம தரை துடைப்போம்ல, அதுக்கு ஒரு லைசால். அடுத்து வந்து துடைப்போம். இது இவ்வளோ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை தான் அந்த ரூமுக்கு, டாய்லெட்டுக்கு. அடுத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு விம் லிக்யூடு, இல்லைன்னா சோப்பு, மறுபடியும் ஈட்டாம்பரி பவுட்ரு, அது ஸ்க்ரப்பரில் அந்த ஸ்பாஞ்சு வாங்கிக்கிடலாம், இல்லைன்னா நம்ம அந்த ஸ்டீலில் இருக்கல அதனால வச்சுக்கிடலாம். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு வச்சுக்கிடுவாங்க. சிலவங்க நாங்கள் டொயினில் வச்சுருப்போம், அப்படியே வச்சுக்கிடுவோம். அடுத்து துணி தைக்கிறதுக்கு நம்மளுக்கு டிடர்ஜென்ட் சோப்பு, சர்ஃபு, அது ரெண்டும். மறுபடியும் லிக்யூடு நம்ம வாஷிங் மிஷினுக்கு ஊற்றுறதுக்கு, கம்பட், இது இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும் துணி துவைக்க. அடுத்து கொசு, நம்ம நிறைய எல்லார் வீட்லேயுமே கொசு இருக்கும், அதனால் கொசுபத்தி சிலவங்க வைப்பாங்க, சிலவங்க ஆல் அவுட் வைப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிடாது கொசுபத்தி, அதனால். அப்புறம் கிட்டு, அந்த பூச்சி கரப்பாம்பூச்சிலாம் இருக்கலாம், அதுக்காக கிட்டு. மறுபடியும் எறும்பு பொடி, இது இவ்வளோ தான். இவ்வளோ எங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து இதில் உங்களுக்கு எதுவும் தேவையாக இருந்து யூஸாக இருந்து அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கிடலாம். அவ்வளோதான். நாங்கள் இவ்வளோ பொருளை வாங்குவேனா அப்படின்னா ஒரு மாதம் இவ்வளோ பொருளை வாங்க மாட்டேன். எனக்கு வந்து ஒன்று கொஞ்சம் இருக்கும்போது அதை வச்சுட்டு மீதமான பொருள் வாங்குவேன். இப்போ பவுடர்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடும், ஐக்கு பிறகு தான் நம்ம வாங்குவோம், மாதந்தோறுலாம் வாங்க மாட்டோம், அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.